புத்திமான் பக்திமான் 2 பேரும் இருக்காங்க உலகத்தில். அப்போ இந்த புத்திமானுக்கும் பக்திமானுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல இந்த சொல்லில் ஒரு அழகு இருக்குது. சில சொற்களில் தான் மான் சேர்க்க முடியும் தமிழில். புத்திமான், பக்திமான், நீதிமான், கல்விமான், இதில் தான் மான் சேர்க்க முடியும். இப்போ இப்படி பொருள் எடுத்துங்க. நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன், நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்படிக்க நீயும் நானும். அதில் இதே விஷயத்தை பேசியிருக்கிறேன். அதிலிருந்து தான் இப்போ நான் பதில் சொல்கிறேன். மானுக்கு ஒரு குணம் இருக்குது. நிற்கும், ஓடும். ஓடுனா ஃபுல் ஸ்பீடு, நின்னா சாதாரணமாக ஒரு மற்ற மிருகங்களை மாதிரி மெதுவாக ஓடுற மானை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது நிற்கும், அடுத்தது ஸ்பீடாக ஓடும். அதான் மானுடைய குணம். அப்போது இதில் புத்தி, பக்தி, நீதி, கல்வி இதெல்லாம் இருந்தால் நீ பெற்றுக்கொள்ளணும், அதில் முழுமையாக நீ தேர்ச்சி அடையணும். அப்படிங்கிறதுனால தான் என்னவோ இதிலெல்லாம் மான் சேர்த்துருக்காங்களோன்னு ஒரு இலக்கிய அழகுக்காக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அந்த நூலில் கூட நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த புக்திவான் பக்திமான், இந்த மான் என்னன்னா, நீங்கள் புத்தியில் இருந்தால் அதில் அறகுற புத்தி இருக்கக்கூடாது, அறகுற பக்தி இருக்கக்கூடாது. மான் எப்படி முழுமையாக ஓடுதோ முழுமையான பக்தியும் இருக்கணும். இந்த 2 பேருக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அறிவை முதன்மைப்படுத்துகிறவன் புத்திமான், தனக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் கடவுளுடைய சித்தப்படி நடக்கணும்னு நினைக்கிறவன் பக்திமான். அதாவது கடவுளை பயன்படுத்துகிறவன் பக்திமான்னு வச்சுக்கலாம். இந்த மான்னு சேர்த்ததுனால இந்த விளக்கம் நான் சொன்னனே தவிர, எக்ஸ்பர்ட் ஆஃப் த பர்டிகுலர் விஷயம், அதாவது அந்த துறையில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் புக்திமான் பக்திமான்லாம் சொல்லப்படுது.